எனக்கு வண்டி ஆனில் தான் இருக்குது. டிஆரில் எரியாது, ஹெட்லைட் எரியாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட் எரியாது. 3 கிரில் ஸ்விட்ச் ப்ரெஸ்டு. இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் மால் ஃபங்க்ஷன். சுத்தம். ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஜென்த்ரி எக்ஸ்ப்ளோர் மோட்டோலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இதுதாங்க. இதனால் ஜென்யூன் பார்ட்ஸ்னு சொல்லி எதுவும் வாங்கி வச்சிருக்கேன் மாட்ட போறியான்னு கேட்டால் அது எதுவும் இல்லைங்க, நம்ம பைக்கோட டெயில் டெடி தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நீ ஆல்ரெடி டெயில் டெடி போட்டிருக்கியாடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி இந்த மலையில் அடித்து நேற்று நான் ஒரு ரைடு போயிட்டு வந்தேங்க. ஃபுல்லாக சேரு மலையில் அடித்து இங்கே தூக்கி இங்கே சீட்டு வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட் வரைக்கும் இங்கே அடிச்சிருச்சு. நீ தான் டயர் அகர் போட்டிருக்கியே, டயர் அகர் ஏன் கழட்டிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டயர் அகர் வந்து இங்கே இருக்குங்க. ஆக்சுவலி அதை போடணும். நான் ஏன் போடலைன்னா, சரி ஓகே புது டயராக இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு இந்த பேட்டர்ன் 3 மட்டும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் டயர் கட் கழட்டிட்டேன். நான் வெய்ய காலத்தில் மேக்ஸிமம் டயர் கட் தேவைப்படாதுன்னு நினச்சிட்டு கழட்டினேன். பார்த்தா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை போய்ச்ச நேரத்தில் நைட்டு பிடிச்சி அடித்து ஊற்றுன்னு ஊற்றிடுச்சு. ஃபுல்லாக மண்டாரி தெரிச்சிருச்சுங்க. இப்போ இதனால் வந்துட்டு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்துட்டு இப்போ நீ இது தூக்கிட்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் இண்டிகேட்டருங்க. என்னோடய ஒரிஜினல் டெயில் டெடி இதான் வந்து என்னோட ஒரிஜினல் இண்டிகேட்டர். ஒரே நிமிஷம் நான் அதை எடுத்து காமிக்கிறேன். கேட்பீங்க ஆக்சுவலி என்னடா அது ஜென்யூன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதை வச்சிருக்கேன், ஏதோ மாட்ட போகிறேன், ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆல்ட்ரேஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் பைக்கோட பழைய டெயில் டெடி. இப்போ எதுக்கு இது எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெயில் டெடி வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இது இண்டிகேட்டர் வந்து சரி ஓகே ஸ்டாக் வந்து நம்ம எந்த ஒரு இது பண்ண வேண்டாம், இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இது பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஆல்ட்ராவே வந்து நம்ம தனியாகவே ஒரு இண்டிகேட்டர் வாங்கி போட்டுக்கலாம், டியூக் இண்டிகேட்டர் வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லி இது வந்து நான் மார்க்ஸிலேருந்து வாங்கினாங்க. ஆக்சுவலி இதில் வந்து இப்போ இது வந்து நல்லா இல்லையா, எரிமணிங்க ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மையாக நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் போட்டுருக்காங்காட்டி எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓட்டும் போது இண்டிகேட்டர் போட்டோம்னா எனக்கு தேன் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் அடிச்சுட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் நான் அசார் போட்டு நான் மலையில் வந்தேங்க. நான் டயர் கழட்டிட்டேன். சரி ஓகே நமக்கு சம்மர் சீசன் தானே, ஸோ வெயில் அடிக்காது அப்படின்னு சொல்லி டயர் கழட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அன்எக்ஸ்பெக்டடாக மழை வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து ஃபுல்லாக தூக்கி அடிச்சிருச்சு. இந்த இண்டிகேட்டர் போட்டுக்காட்டி அசார்ட் சிக்னல் போடும்போது அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ யாருக்காச்சும் வந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ வந்து என்னென்னா, இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறா அதான் வந்து ஆகுது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் நிறைய பேர். இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெயில் டெடி மாட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். ஆனால் வந்து என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்ன, நீங்கள் யாரும் ஆஃப்டர் மார்க்கெட் போட வேணாம். இது கேடிஎம்ல இந்த ஒரிஜினல் இண்டிகேட்டரோட ப்ரைஸ் கேட்டு பாருங்க. இந்த ஒரு பீஸ் மட்டும் 600-650 சம்திங் சொன்னாங்க. சரி ஓகே நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் இண்டிகேட்டரே வந்து கழட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இது எப்படி கழட்டுறது. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து நீங்கள் டெயில் டெடி மட்டும் கூட வாங்கிக்கலாம் அமேசான்லேருந்து. அதே மாதிரி நான் யூஸ் பண்ண டெயில் டெடி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 சம்திங் தான் வந்துச்சு. உண்மையே நல்லா இருக்குது. பட் இது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி லிங்க்கு தரேன், உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சினா வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த 2 இண்டிகேட்டரி கழட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. சரி அப்படி வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஸ்டாக்கு டெயில் டெடிங்க. இந்த டெயில் டெடி வந்து இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் மட்டும் கழட்டிட்டு இந்த இதில் ஸ்வாப் பண்ண போகிறோம். அந்த இதை வந்து அந்த இண்டிகேட்டர் கழட்டி நம்மளோட ஸ்ப்ளெண்டருக்கு போட போகிறோங்க. சரி ஓகே வாங்க. இது போகிறக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று போயிட்டு வந்து ஃபுல்லாக சேர் அடிச்சிருச்சு வண்டி. ஸோ நான் இது ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பார்த்துடலாம். பண்ணி முடிச்சுட்டு அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கா, இப்போ பாருங்கள் நான் இண்டிகேட்டர் போடுறேன். எனக்கு வந்து இங்கே டேன் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு இது எரியும். இது வந்து ஒரு வார்னிங் அடிக்குது. இதை வந்து நான் ஒரு டைம் பேக் அமுத்துனா அது போயிடும். பட் ஆனால் இங்கே மேலே வந்து எனக்கு இந்த வார்னிங் சிம்பிள் கட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த வார்னிங் சிம்பிள் கட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதே வந்து அசார் போடும்போது எனக்கு வந்து சுத்தமாக ஒரு மாதிரி ஃபுல்லாக இதாகிட்டுருக்கு. சரி ஓகே அதனால் வந்துட்டு இண்டிகேட்டரே மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் அசார் போடும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி பக் மாதிரி ஆகிடுது, விட்டு எரியறக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம இண்டிகேட்டர் ஸ்வாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதில் சரியாக தெரில, ஆனால் நேற்று நைட் நான் மலையில் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகவே ஆயிடுச்சுங்க. சரி ஓகே இது ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு. ஆனால் இண்டிகேட்டர் இப்போ ஒரிஜினல் இண்டிகேட்டரே போடுறோம். நீங்கள் யாராச்சும் வந்து டெயில் டெடி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஆஃப்டர் மார்க்கெட்டில் யாரும் போட வேணாம். 200 rupees அப்படி சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி வாங்கி போட வேணாம். ஜென்த்ரிக்கு வந்து சம்திங் சென்சார் இருக்குது, அது வந்து உங்களோட சென்சார் டேமேஜ் பண்ணிடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரிஜினல் இண்டிகேட்டரே போடுங்க. சரி ஓகேங்க வாங்க அப்படியே வெளியே கொடுக்கலாம். நண்பர்களே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியை நல்லா பலப்பலன்னு கழுவி வச்சாச்சு. எப்படி நல்லா பலப்பலன்னு இருக்கா பாருங்கள்.
நல்லா நீட்டாக கழுவி வச்சிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணேன்னா, இந்த ஷாம்பு அப்புறம் அந்த பாலிஷ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதீங்க கன்ஃபார்ம் போய் பார்த்துவாங்க. நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட தரேன் லிங்க்கு கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சீட்டை கழட்டி இந்த இண்டிகேட்டர் கழட்ட போகிறோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லாம் வந்து ரெண்டுமே நல்லா தான் எரியும். பட் ஆனால் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரர் கட்டுங்க. சரி ஓகே, வாங்க அப்படியே கழட்டிட்டு அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் போடுவேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த டெயில் டெடி ஃபஸ்ட்டு கழட்டிடலாங்க. ஆக்சுவலி இதுதான் என் பைக்கோட ஸ்டாக் டெயில் டெடி. அது வந்து நம்ம பைக்குக்கு ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டெடி போட்டிருக்கோம். இதுதான் நம்ம பைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கழட்ட போகிறேங்க. ஏன்னா நான் நம்பர் பிளேட் ஃப்ரேம் கூட கழட்டவே அப்படியே வச்சிட்டேன். கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது பேக்கில் திருப்பி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்ஸை வந்து கழட்டிக்கணும். ஃபிங்ஸை கழட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்படி 2 சைடு இப்படி ஓப்பன் பண்ணணுங்க. ஓப்பன் பண்ணாலே வந்து இந்த இண்டிகேட்டருக்கு வந்து நம்மளுக்கு இது கிடச்சிரும். சரி ஓகே, வாங்க எப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 நட் இருக்கும். இது 1, இந்த 2, இது 3, இது 4, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஒரு நட் இருக்கும். இந்த 5 நட்டையும் வந்து கழட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டிருந்தீங்கன்னா ஃப்ரேமை கழட்டிக்கங்க. மேக்ஸிமம் யாரும் ஃப்ரேம் போடல அப்படின்னா இது கழட்ட தேவையில்லை. சரிங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்தையும் கற்றுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டர் இருந்தால் போதும், பெருசாக எந்த ஒரு டூலும் தேவையில்லை. இந்த 5 நட்டு கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் வர இந்த 2 போல்ட்டை கழட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்லேயே வந்து அலன் பீஸ் வந்துடும். நம்ம அந்த அலன் பீஸ் வந்து யூஸ் பண்ண போகும். சும்மா வேர்வையாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சரியான வெயில். நான் இப்போ தான் போயிட்டு பைக் ரைட் பண்ணுறதுனாடி ஃபுல்லாக வேர்த்துருச்சுங்க. சரி ஓகே, வாங்க இதை வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம் எப்படின்னு. நம்பர் பிளேட் ஃப்ரேம் பண்ணுறோம். இதை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்ஸை கழட்டணுங்க. ஓகே, இந்த ஃபிங்ஸை கழட்ட தண்ணி வாங்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 5 நட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி. இந்த 5 நட்டை வந்து இந்த மாதிரி டெஸ்டர் இருந்தால் போதும். இதை வச்சு இப்படி திரும்பினா போதும். இது திரும்ப முடியாது பார்த்தீங்கன்னா நட்டு வந்து செம டைட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக இது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த உள்ள இருக்க நர்லிங் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது பண்ணும்போது வந்து பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் பீஸ் வரும். நம்ம இதையும் கழட்டினா மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டைல் பீஸை கழட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேட் இருந்துச்சுன்னா போதும். இதை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு ஒரு போல்ட் இருக்குங்க. இதையும் வந்து கழட்டணும். இந்த 2த்தையும் கழட்டினா தான் ஓப்பன் ஆகும். இதை நான் பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன். இந்த 2 போல்ட்டையும் நீங்கள் மறக்காமல் கழட்டிடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மீடியம் சைஸ் அலன் கீ போட்டாலே போதும், கழட்டுறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே வந்து 5, அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து ஒரு 6, அதுக்கப்புறம் இங்கே 7, இங்கே 8, டோட்டலாக 8 போல்ட்ஸ் கழட்டணும். 8 போல்ட்ஸ் கழட்டிட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா போதும். இது 2 பார்ட்டாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ மண்ணு போயிருக்குண்ணே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் கழட்டணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இண்டிகேட்டருக்கு தனியாக வந்து ஒரு போல்ட் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேனர் போட்டு தாங்க கழட்டணும். இந்த இண்டிகேட்டர் முடிச்சோடனையும் அடுத்து இந்த இண்டிகேட்டர் கழட்டணும். இந்த 2 இண்டிகேட்டரையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க. வாங்க எப்படி கழட்டலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதை கழட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இது உள்ளே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேமரா எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரில. உள்ளே பாருங்கள் ஒரு போல்ட் இருக்கா. ஆக்சுவலி இது கழட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேனர் வேணும். ஆனால் என்கிட்ட ஸ்பேனர் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த கட்டிங் பிளேட் வச்சே கழட்டுறேங்க. ஜஸ்ட் வந்து உள்ளே விட்டு ஒரு லெஃப்ட் சைடு இப்படி திருப்பினா போதும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து திருப்பணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பினா போதுங்க. அவ்வளோதான், அது கழட்டுறோம். நான் அதை கழட்டிட்டு காமிக்கிறேன்.
அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து நட்டை கழட்டியாச்சு. ஆக்சுவலி இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம லைட்டாக அப்படி ஒரு ஷேக் கொடுத்து இப்படி கழட்டினா போதுங்க, இண்டிகேட்டர் வந்துடும் நம்மளுக்கு. இண்டிகேட்டர் கழட்டியாச்சு. சரி வாங்க, இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடு இண்டிகேட்டர் இருக்கும். இதை அப்படியே இதை கழட்டிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே 2 இண்டிகேட்டரையுமே கழட்டிட்டோம். நம்மளோட ஒரிஜினல் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பைக்கில் மாட்ட போகிறோம். சரி வாங்க, இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ரீபேக் பண்ணிடுறேன். இதை ரீபேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் இண்டிகேட்டர் 2 சைடு கழட்டிட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இதையும் அப்படியே ரீபேக் பண்ணிட்டேங்க. நம்மளோட ஒரிஜினல் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. இதை வந்து போயிட்டு நம்ம வந்து அந்த டூப்ளிகேட் இண்டிகேட்டர் உங்களுக்கு அங்கே தெரியுங்க, அந்த டூப்ளிகேட் இண்டிகேட்டர் அங்கே கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதை போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க. இவ்வளோ தான் நம்மளோட வேலையை. வாங்க அப்படியே போகலாம். நம்ம இண்டிகேட்டர்லாம் கழட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சீட்டை ரிமூவ் பண்ண போகிறோங்க. ஓகே, சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சீட்டை வந்து இப்படி வச்சுருவோங்க. ஆக்சுவலி வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் இந்த ஹெல்மெட் மவுண்ட்டில் தான் வந்து நான் கேமரா வந்து வச்சுருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு ட்ரைபேட் மாதிரி ஆக்ட் ஆச்சு இவ்வளோ நேரம். நான் ட்ரைபேட் ஒன்று சீக்கிரமாக வாங்கணுங்க, சீக்கிரம் பார்த்துக்கலாம் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டு ட்ரைபேட் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வாங்கிடலாம். இப்போ வந்து இதை வந்து நான் கசகசன்னு டேப் அடிச்சு வச்சுருக்கேன். இந்த டேப்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டரை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்பெலாம் ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி டெயில் டெடி போட்டிருக்கங்காட்டி உங்களுக்கு இப்படி இருக்குது. டெயில் டெடி நீங்கள் போடல, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெண்டரை கழட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேப்பில் அடிச்சிருக்காதுங்க. டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஒயர் இருக்கும். இது வந்து அந்த நம்பர் பிளேட் லைட்டுக்கு இருக்கும். நான் நம்பர் பிளேட் லைட்டு போடல, 2 இண்டிகேட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 இண்டிகேட்டரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்கும். இந்த பின் அழுத்தி இப்படி இழுத்தா வந்துடும். சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த சைடும். ஒரு பின் அப்படி இருக்கும், அழுத்தி இப்படி இழுத்தா வந்துடும். ஓகே, தண்ணி போயிடுச்சுண்ணா. 2 இதையும் எழுத்து வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து கீழே இப்படி டவுன்வர்ட்ஸ் நோக்கி இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி இந்த 2 ஒயரையும் வந்து அடியில் ஒவ்வொன்றா இழுத்துடணுங்க. 2 ஒயரையும் நான் அடியில் இழுத்துட்டேன். இழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பாருங்கள். இழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி 2 ஒயர் வந்துடும். நான் இது ஆல்ரெடி வந்துட்டு நான் டெயில் டெடி போட்டிருக்கங்காட்டி நான் இந்த டெயில் டெடி வந்து இப்போ கழட்ட போகிறது கிடையாது. ஆக்சுவலி சப்போஸ் நீங்கள் இப்போ தான் வந்து டெயில் டெடி புதுசாக போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த போல்ட் இருக்குங்களா, இந்த போல்ட்டும் இந்த போல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும். அதில் டேப் போட்டிருக்கேன். இந்த 2 போல்ட்டு 1 2 3 4 மொத்தமாக இந்த 4 போல்ட்டே கழட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக் டெயில் ஃபெண்டர் வந்து கழட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெயில் டெடி போட்டுக்கலாம். இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர், இந்த ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாங்க. அது வந்து செப்ப மேட்டர் தான். ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரே ஒரு கட்டிங் வேணுங்க. இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கும் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலன் கீ, ஒரு டெஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் வேணுங்க. இந்த கட்டிங் பிளேடை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இண்டிகேட்டரையும் கழட்டிட்டேன். ஆக்சுவலி வந்து இதில் உங்களுக்கு எந்த தெரியும் தெரியல, உங்களுக்கு உள்ளே பாருங்கள், இதில் வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர், ஒரிஜினல் கிடையாது. இந்த 2 இண்டிகேட்டரையும் இப்போ நான் கழட்டிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கேடிஎம் ஒரிஜினல் இண்டிகேட்டர் போடலாம். ஒரிஜினல் வந்து நாங்கள் வச்சுருக்கேன், இது உங்களுக்கு அங்கே தெரியும் பாருங்கள், அங்கே இங்கே வச்சுருக்கேன். சரி, அங்கே அப்படியே போடலாம். இப்போ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம 2 இண்டிகேட்டரும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அடியிலையும் பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு கேப்பும் கிடையாது. நான் நீட்டாக வந்து இந்த இதுக்குள்ளே போயிடுச்சு. அடியிலையும் எந்த ஒரு கேப்பு கிடையாது. இது 2மே வந்து ஒரிஜினல் இண்டிகேட்டரு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து இந்த 2 இதையும் வந்து கனெக்ட் பண்ணணும், ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து. ஆக்சுவலி கனெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு இண்டிகேட்டர் வந்து ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ ஒரு சைடு போட்டு விட்டுருக்காங்க. போட்டுவிட்டு இந்த 3 ப்ளக் பாயிண்ட், இந்த 3 சாக்கெட் இருக்குது தெரியுங்களா, இந்த 3ஐயும் வந்து இந்த இதில் வந்து ஏதோ ஒரு இண்டிகேட்டர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கோங்க. அதில் குத்தி பாருங்கள் எது வந்து ஒர்க் ஆகுதோ. சப்போஸ் நான் இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டேன், எனக்கு அந்த சைடு பிளிங்க் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த சைடுக்கு இண்டிகேட்டர் போட்டுங்க. இந்த 3ல் எது ஒர்க் ஆகுதோ அதான் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு உண்டான இண்டிகேட்டரோட சாக்கெட்டு. சேம் அதே ப்ராசஸ் தான் இது. இப்போ நான் வந்து இந்த 2ல் இது போட போகிறேன். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து
இந்த அப்படியே பிளிங்க் ஆகாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இது நம்பர் பிளேட்டோட இதுங்க. அதனால் வந்துட்டு இதையும் வந்துட்டு நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதுலேயே வந்து ஸ்டாக்லேயே வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. க்ரீனு கிரே இதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன், நோட்டீஸே பண்ணல. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக் இண்டிகேட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். சரி, ஓகே, நான் 2 இண்டிகேட்டர் பட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேங்க. ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இதான் நம்ம வண்டியோட ஃபைனல் லுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. அதேமாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, நான் அந்த பழைய இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இங்கே இருக்குது. அந்த பழைய இண்டிகேட்டர்லேருந்து நான் அந்த போர்ட்டை மட்டும், அந்த சாக்கெட் மட்டும் நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஜிபிஎஸ் மாட்டியிருப்பேன். உங்களில் யாருக்காச்சும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் ஜிபிஎஸ் மாட்டியிருக்கேன். அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை வந்து இக்னிஷன் டேர்ன் ஆஃப் பண்ணுறது எப்படி ப்ரோ, ஆன் பண்ணானே எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணேன்னா, அந்த இக்னிஷனோட அந்த டேர்ன் அலர்ட்டோட ஒயரை கட் பண்ணிவிட்டு வந்து நான் ஒரு இதில் போட்டு நான் இந்த டெயில் டேடிக்கு வர இதில் கொடுத்துட்டேங்க. நான் அப்படியே அதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா, நான் இப்போ டேப் அடிக்கணும். அப்படியே விட்டுனா செம்ம டேஞ்சரு. அதுக்கு நான் டேப் அடிச்சுட்டு நான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இண்டிகேட்டர் ஒரிஜினல் இண்டிகேட்டரே மாட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வார்னிங் வராது, சைன் ஸ்டாண்ட் வார்னிங் மட்டும்தான் வருது. ஏதோ ஒரு வார்னிங் காட்டுது இப்போவுமே. கில் ஸ்விட்ச் ப்ரெஸ்டு, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் மால் ஃபங்க்ஷன், சுத்தம், சைட் ஸ்டாண்டு. சரி, ஓகேங்க, உங்களுக்கு வீடியோ முடிஞ்சு நான் எங்கிறது பாட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நான் நேற்று வந்து அந்த டெயில் டெடி மாட்டியிருப்பேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நேற்று மடியில் ஒரு சின்ன குளர் ஆகிடுச்சுங்க. நீங்கள் வந்து நான் ஒரு அந்த இதை வேணால் கிளிப் வேணால் சைடில் போட்டுவிட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது பண்ணியிருப்பேன். நான் வந்து அந்த பழைய இண்டிகேட்டர்லேருந்து அந்த சாக்கெட்டை கழட்டி போட்டேங்க அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு வந்து நான் டேப் சுற்றாமல் லைட்டாக வந்து அது ஸ்டீலில் டச் ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. அதுக்கு நான் இப்போ டேப் சுற்றிட்டேன். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவும் போயிடுச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்னிங்கும் போயிடுச்சுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வார்னிங் இருந்துச்சு, கில் ஸ்விட்ச் வார்னிங் இது நார்மல் தான், சைட் ஸ்டாண்ட் வார்னிங்கும் நார்மல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ECU இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருதுங்க. ECUலேருந்து வார்னிங் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சுங்க. இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன், ஃபியூஸ் போயிருக்கும், அது மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அதனால் வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்டு வராங்க, அவன் வீட்டோட தான் போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு கொடுத்து விட்டுறாங்க. சரி, ஓகே, நானே வந்து தேவையில்லாமல் வேலையை பார்த்துவிட்டேன். இது வந்து டிஆரில் எரியாது, ஹெட்லைட் எரியாது. எனக்கு வண்டி ஆனில் தான் இருக்குது. டிஆரில் எரியாது, ஹெட்லைட் எரியாது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெயில் லைட் எரியாது. இந்த லைட்டுக்கு வர இதில் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ வண்டி நிற்குது. சரி, ஓகே, அவன் வந்ததுக்கப்புறம் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரேன்.